ஹாய்! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பர்வான ஒரு நைட் க்ரீம் தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 1 மந்த்தில் ரிசல்ட் சூப்பராக கிடைக்குங்க. ஸோ அது என்னென்ன மெஷர்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, சூப்பரான காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இன்றைக்கி நைட் க்ரீம் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் பேஸ் வந்து ரெடி பண்ணணும். ஒன்று ஆயில் பேஸ், ஒன்று வாட்டர் பேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் பேஸ்க்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் தேவைன்றதை பார்த்துடலாம். ஸோ ஆயில் பேஸை பொறுத்தளவுக்கு ஒரு 5 மெட்டீரியல் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்டும் அளவும் வீடியோவில் எண்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் வீடியோவை கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வாட்ரு எடுத்துக்கோங்க. வாட்ரு வந்து 60 கிராம். ஸோ மெஷர்மெண்ட்டோட அளவு எல்லாமே வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பிஹெச் பேப்பர். நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. ஸோ பிஹெச் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கான டெஸ்டிங் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்ரு எடுத்துக்கிறேன். அது கூட நான் இப்போ என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ஆலோவேரா பவுடர். ஸோ ஆலோவேரா எக்ஸாக்ட் 200 பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஆலோவேரா ஜெல் செய்கிறதுக்கு. ஸோ அந்த பவுடர் நான் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம வாட்ரு பேஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ரு பேஸில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து நயாசினமைடு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் செம்ம நம்ம ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ அடுத்து நம்ம நயாசினமைடு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை வாட்டர் பேஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நயாசினமைடு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டில் மேக்ஸிமம் குளுட்டோதைன், நயாசினமைடு, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து அதிகம் நம்ம வந்து சேர்ப்போம். ஸோ இது எல்லாமே ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும். ஓகே, நயாசினமைடு ப்ளஸ் அலோவேரா பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளிசரின் ஆட் பண்ண போகிறோம், வெஜிடபிள் கிளிசரின். ஸோ கிளிசரின் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம வந்து வாட்ரு பேஸ் கூட தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, கிளிசரின் வந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து வாட்டர் பேஸ் கூட கிளிசரின் ஆட் பண்ணிடலாம். ஸோ கிளிசரின் கூட நீங்கள் எக்ஸாந்தம் கம்மியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ இல்லைனா நீங்கள் தனியாகவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தனியாக தான் போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிசரின் கூட நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா கிளிசரின் கூட எக்ஸாந்தம் கம்மும் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து தனியாக தான் போடுறேன். ஓகே, கிளிசரினையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாந்தம் கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 0.22% இல்லை 0.25%. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது இருக்குன்னு. அதில் கிண்ணத்துலேயே ஒட்டிக்கிச்சு. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஒரு 100 கிராம் பேஸ்க்கு எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தான் எடுக்கணும். ஸோ அது ரொம்ப தேவைப்படாது. நம்ம ஜெல்லோட ப்ராடக்டே அதுக்கு எடுத்துரும். ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணணும். ஸோ திக்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆட் பண்ணினீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பேஸ் வந்து வாட்ரு பேஸ் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஆயில் பேஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ வாட்ரு பேஸ் வந்து ரொம்பவே கம்மியான டைமில் வந்து டிசால்வ் ஆயிரும். நம்ம திரும்ப டபுள் பாயிலிங் ஹீட்டில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் வாட்ரு பேஸ் எடுத்து வச்சுருவோம். ஓகே, இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து ஆயில் பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம ரெண்டையுமே டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அதையும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் பேஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒலிவம் 100. ஸோ அடுத்து வந்து பீவேக்ஸ் இல்லை ஷியா பட்டர் இல்லை மேங்கோ பட்டர். ஸோ நான் இன்றைக்கி ஷியா பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எமல்சிஃபைங் வேக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஒலிவம் 100 எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஷியா பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அது என்ன அளவுன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஷியா பட்டர். அடுத்து நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணலாம், ஜொஜோபா ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆல்மண்ட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது கூட நம்ம ஒலிவம் 100 இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே, அது கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. அது கூட நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, விட்டமின் இ ஆட் பண்ண போகிறோம். விட்டமின் இ வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம ஸ்கின்னை எவ்வளோ தூரம் வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது. நீங்கள் டெய்லி விட்டமின் இ ஆயில் ஒரே ஒரு ட்ராப் எடுத்து ஸ்கின்னில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தாலே ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரில் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும்.
அடுத்து விட்டமின் இ ஆயில் 5 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ஆயில் பேஸும் அண்ட் வாட்டர் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இப்போ டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு 2 பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் தனித்தனியாக போட்டு தான் பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட், ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நீங்கள் பண்ணிடலாங்க. ஸோ நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இது ஹைலூரோனிக் ஆசிட், இதை வந்து நம்ம வந்து கடைசி ஆட் பண்ண போகிறோம். பேஸ் 3ல் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எசென்ஷியல் ஆயில், அடுத்து ப்ரெசர்வேட்டிவ். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிடலாம் வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் நம்ம எக்ஸாம் கம் போட்டுக்கோ இல்லையா, லைட்டாக கரையாமல் இருந்துச்சு இல்லையா, அதனால் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கொண்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பரான ஃபார்முலாங்க. ஸோ நம்ம டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் பேஸ் வந்து 70 டிகிரிலையும் வாட்டர் பேஸ் வந்து 50 டிகிரிலையும் ஹீட் பண்ணணும். ஸோ கமர்ஷியலாக நீங்கள் கொண்டு போகும்போது கை க்ளோஸ் போட்டுக்கணும். ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப வந்து ஹைஜீனிக்காக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பண்ணக்கூடியது வந்து இன்னொருத்தவங்க ஸ்கின்னில் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதனால் ப்ராடக்டை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நீங்கள் வந்து மேக் பண்ணணும். கை க்ளோஸ் கால் க்ளோஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து ஹீட் ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் ஹீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வாட்ரு பேஸ் கூட நம்ம ஆயில் பேஸை வந்து ஊற்ற போகிறோம். ஸோ வாட்டர் பேஸில் வந்து நம்ம ஆயில் பேஸை வந்து ஊற்ற போகிறோம். ஸோ பிளெண்டிங் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, நீங்கள் இது கூட வந்து ஆயில் பேஸை வந்து ஊற்றுங்க. ஒரு 40 டிகிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து பிளெண்டிங் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம அப்போ தான் நம்மளுக்கு திக்கான ஒரு க்ரீம் வந்து கிடைக்கும். ஓகே, நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பிளெண்டிங் போடுங்க. ஸோ மிக்சிங் கொடுங்க. ஸோ மிக்சிங் கொடுக்க தான் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்ல க்ரீமியாக நல்லா சூப்பராக வரும், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வரும். ஓகே, லைட்டாக அந்த கிண்ணத்தில் வந்து ஆயில் வந்து இருக்குது. நம்ம அதை வந்து லைட்டாக மறுபடியும் ஹீட் பண்ணி 2 சொட்டு இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிளெண்ட் பண்ண தான் நம்ம வந்து க்ரீமியாக வரும். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த ஸ்டேஜில் எப்படி வரும் அப்படின்னு அப்போ தான் தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து தெரியாமல் போயிடும். ஓகே, எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம்ங்க, சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடியது. ஸோ நைட் க்ரீம் நம்ம நைட்டில் போட்டு படுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நல்லா நம்ம அமைதியாக தூங்கும்போது அது சூப்பராக வேலை செய்யும். எந்த பொல்யூஷன் எதுவும் இல்லாமல் ரொம்ப நம்ம வந்து ஸ்கின்னை வந்து அதில் நல்லா வேலை செய்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டைம் நைட்டு தான். ஸோ மேக்ஸிமம் எந்த ஒரு க்ரீம் போடும்போது நைட் க்ரீமாக சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, எந்த அளவுக்கு வந்து க்ரீமியாக வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நியாசினமைடு ப்ளஸ் வந்து ப்ரெசர்வேட்டிவ் அண்டு எசென்ஷியல் ஆயில். ஸோ எசென்ஷியல் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணலாம், ரோஸ் ஆட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் க்ரீமியாக இருக்குதுன்னு. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நியாசினமைடு. இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள். ஸோ நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் கிட்டக்க காட்டுறேன். எந்த அளவுக்கு க்ரீம் வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குது. ஓகே, எனக்கு பிளெண்டிங் கொடுக்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குது.
ஸோ இப்போ வந்து நம்ம நயாசினமைட் ப்ளஸ் எசென்ஷியல் ஆயில் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிடுவோம். பேஸ் 3 இது வந்து ஒரு 40 டிகிரி ஹீட்டில் வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஹைலூரோனிக் ஆசிட் ப்ளஸ் ப்ரிசர்வேட்டிவ் அண்டு எசென்ஷியல் ஆயில். ப்ரிசர்வேட்டிவ் ஒரு 5 ட்ராப் ஆட் பண்ணுறேன். ஓகே, எசென்ஷியல் ஆயில் ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 50 கிராம் 100 கிராம் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மறுபடியும் நல்லா பிளெண்டிங் கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருள் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா பிளெண்டிங் கொடுத்தாவே நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ ஈவனாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி இருக்கணும். ஓகே, பிளெண்டிங் கொடுத்தாச்சு. இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து வாட்டர் தான் அதிகம். ஸோ 60% நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பரான ஒரு வாட்டர் பேஸ்ட் நைட் க்ரீம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் கோட்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 ஆகும். ஸோ நம்மளோட சேனலில் எல்லா டீட்டெயிலும் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எது பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்த வீடியோ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிஎஃப் வந்து மெயில் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிஹெச் வந்து பேலன்ஸ் வந்து சரி பார்க்கணும். பிஹெச் பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய இன்னொருத்தவங்க ஸ்கின்னில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எந்த விதத்துலேயும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ காஸ்மெட்டிக்ஸை பொறுத்தளவு 5.5 6.5 வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே கூடவோ குறைவோ இருக்கக்கூடாது. கூட இருந்துச்சுன்னா சிட்ரிக் ஆசிட் போட்டு பிஹெச் லெவல் பேலன்ஸை வந்து நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பிஹெச் லெவல் பர்ஃபெக்டாக இருக்குது. 5.5 இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னுடைய க்ரீம் வந்து ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பிஹெச் லெவலில் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கே க்ரீமை வந்து ஃபேஸில் வந்து போடக்கூடாது. ஸோ இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா மறுநாள் இதே டயத்தில் தான் நம்ம வந்து ஃபேஸில் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸாக பொறுத்தல இருந்தாலும் ஸோ 24 hours வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ சூப்பராக ஒரு நைட் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து லைட்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக என்னுடைய கையில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து கையில் வந்து இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், நம்ம கொஞ்சோண்டு எடுத்து நம்ம கையில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ எந்த விதத்துலேயும் சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. ஓகே, சூப்பரான ஒரு நைட் க்ரீம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இது ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆர்வம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சூப்பரான நைட் க்ரீம் ரெடி. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கெட்டு போகாத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ 3 to 6 months வரைக்கும் நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ் பொருள் எப்போவுமே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாலும் கெடாது. ஸோ ஆட் பண்ணியிருக்கும் போது கெடாது. நம்ம கைப்படாமல் இருக்கும்போது தாராளமாக வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நைட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான நான் மெஷர்மெண்ட் அளவு எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட்டை எப்போவுமே மாற்றாதீங்க, கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் எடுங்க. ஸோ மெஷர்மெண்ட் மாறும்போது ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எல்லாமே மாறும். ஸோ மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ் A, பேஸ் B, பேஸ் 3ன்ற அளவு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டான ப்ரொசீஜரில் நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. சூப்பரான நைட் க்ரீம் செஞ்சு சேல்ஸ் பண்ணுங்கள்.